வெல்கம் டு TechApps தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Gizmore தரப்புலேருந்து GizFit GLOW அப்படிங்கிற வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருப்பேன். தீபாவளி ஆஃபரில் வாங்கினது. பட் இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிவ்யூ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய வேலை வந்துருச்சு. இந்த ரிவ்யூ பண்ணவே முடியல, பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ என்னதான் 3 மாதம் ஆனாலும் இன்னுமே இந்த வாட்ச் இந்த ப்ரைஸுக்கு வேற லெவல் தான். கிங் ஆஃப் த செக்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்படி என்ன இந்த வாட்ச்ல இருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வேலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கம் போல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சாம்சங் வாட்சோட டிசைன் அப்படியே இதில் தெரியும். அதாவது 1.37 இன்ச்சுக்கான ரவுண்ட் டயல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டயல் பெருசாக தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக இல்லை. ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சைடு ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் பெருசாக உள்ளது இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. டச் பண்ணாலும் நல்லா அந்த ப்ரீமியம் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஃபுல் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்துருச்சு. இது அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு சில ஸ்கிராச்சஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்துச்சு. ஸோ பின்னாடி அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்தது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த வாட்சோட ஸ்ட்ராப் அப்படின்னு நம்ம வந்தோம்னா இதில் வந்து லெதர் ஸ்ட்ராப் தான் கொடுக்குறாங்க. என் கையில் இருக்க ப்ரௌன் கலர். இது இல்லாமல் நிறைய கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வாட்சுக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்சோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நான் கூட இந்த பிரைஸ் கொடுக்குறதுனால குவாலிட்டி ஸ்ட்ராப்போட குவாலிட்டியெல்லாம் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பட் உண்மையிலே நல்லா இருக்கு. நான் 3 months கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எந்த டேமேஜுமே பெருசாக இல்லை. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வாட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரைட் சைடில் 2 பட்டன் இந்த வாட்ச்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வாட்ச்லேயே பொதுவாக 1 பட்டன் தான் கொடுப்பாங்க. சாம்சங் வாட்ச் எல்லா வாட்ச்லையுமே 1 பட்டன் தான் இருக்கும். இந்த வாட்ச்ல 2 பட்டன் இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து நம்ம நார்மலாக வந்து மெனுக்கு போகிறதுக்கு, பேக் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் பட்டனை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் பட்டன்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நம்ம ஆப்பிள் வாட்ச்ல வர மாதிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் மாதிரி கிடைக்கும், ஒரு சவுண்டு கிடைக்கும், வைப்ரேஷன் மாதிரி ஒரு சவுண்டு வரும். உண்மையிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குங்க. அந்த சவுண்டு கேட்கறது, அந்த நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆப்பிள் வாட்ச் மாதிரி அப்படியே உங்களுக்கு பின்னாடி போகும். நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்றதுக்கு, மேலே ஸ்க்ரோல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே செம்மையா இருக்கு. ஆப்பிள் வாட்ச் அளவுக்கு ஸ்மூத்தா கண்டிப்பா இல்ல, பட் இருந்தாலுமே இந்த பிரைஸுக்கு அந்த ஃபீச்சர்லாம் கொடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பாத்தீங்கன்னா Amazfitலாம் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 rupees போனா தான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இப்போ இன்னொரு பட்டன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பட்டன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த வாட்ச் ஆன் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு போறதுக்கு இது எல்லாத்துக்குமே இன்னொரு பட்டனை யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வாட்சோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்ச்ல டிஸ்பிளே ரொம்ப ஸ்பெஷல். நீங்க பாக்ஸ்லேயே பார்க்கலாம். இந்த வாட்ச்ல உங்களுக்கு 1.37 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 nitsக்கான டிஸ்பிளே, நல்லா பிரைட்டாக இருக்கு. அண்ட் 2.5D டிஸ்பிளே. ஸோ அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு சைடில் இருக்கும். வியூவிங் ஆங்கிள் சூப்பராக இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக இருக்கு. வேற லெவல் டிஸ்பிளே இது. ஆப்பிள் வாட்சில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரைட்னஸ் லெவலாக நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆட்டோ பிரைட்னஸ் தான். பட் இதில் நம்ம பிரைட்னஸ் லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான பிரைட்னஸ் வச்சுக்கலாம். 500 nits ஃபுல் பிரைட்னஸ் போயிட்டீங்கன்னா அந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி தாறுமாறாக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. அண்ட் இது இல்லாமல் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த வாட்ச் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே பேட்டரி லைஃப் அப்படின்னு வந்துட்டோம்னா 15 daysக்கான பேட்டரி லைஃப் நம்மளுக்கு கம்பெனி தரப்புலன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 days 6 days அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். 1 week நீங்க ஈஸியாக பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம், நீங்க ஃபோன் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா. அண்ட் இந்த மாதிரி ப்ரீமியம் வாட்ச், ஆப்பிள் வாட்ச், சாம்சங் வாட்ச்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் தான் பேட்டரி லைஃப் வரும். பட் இந்த மாதிரி வாட்ச்ல உங்களுக்கு வந்து பொதுவாக பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும். 1 week அப்படிங்கிறது ஒரு நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை. பட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு 2 hours இருக்கும். அது கூட ஓகே. பட் அதுக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜர், பாக்ஸில் ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பின்னு மாதிரி தான் இருக்கும். அந்த பின்னை வச்சு தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அது கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அது மட்டும் நான் ஒரு குறை சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் நம்மளுக்கு காலிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த வாட்சில் கால் வந்து அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். இந்த வாட்சில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் நல்லா லவுடாக இருந்துச்சு. அண்ட் மைக் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஓவரால் அந்த கால் குவாலிட்டி, அதாவது நம்ம ஃபோன் பேசும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. பட் நம்மளுக்கு கேட்கும்போது கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு நம்ம கால் பேசுகிற மாதிரி தான் இருக்கு. அந்த கால் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. அண்ட் இந்த காலிங் ஃபீச்சரில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஐஃபோன் யூசர்ஸ் மெயினாக நோட் பண்ணணும். காலிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் இருக்கு. ஐஃபோனுக்கு காலிங் ஃபீச்சர் வந்து சப்போர்ட் ஆகாது. அதாவது ஐஃபோனில் நீங்கள் இந்த வாட்சை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கால் டிக்ளைன் மட்டும் தான் பண்ண முடியாது, கால் கட் மட்டும் தான் பண்ண முடியும். கால் வரும், கட் பண்ண முடியும், பட் அட்டன் பண்ண முடியாது. அட்டன் பண்ணி நீங்கள் வாட்சில் ஃபோன் பேச முடியாது ஐஃபோனோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா. பட் ஆண்ட்ராய்டோட கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள்
போத் கால் அட்டென்ட் பண்ண முடியும், டிக்ளைன் பண்ண முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். எல்லா ஃபங்க்ஷனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் அட்டென்ட் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐஃபோன் யூசர்ஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன ஃபீச்சர்ஸ் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்க முடியும், SpO2 மெஷர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட ரீடிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சு. நான் என்னோட ஆப்பிள் வாட்ச் கூட கம்பேர் பண்ணேன், ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கு. அண்ட் இது இல்லாமல் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு, ஃபீமேல் சைக்கிள் ட்ராக்கிங் இருக்கு, அண்ட் இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்ச்ல உங்களால் டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ நடந்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வாட்சில் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் கலோரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாமல் 20+ ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம ரன் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த வாட்சில் அவைலபிளாக இருக்கு. அதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணி எவ்வளோ நீங்கள் கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிட்னஸ் பர்சன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு GPS அவைலபிளாக இல்லை. ஸோ GPS இல்லாதனால நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க, வாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது இந்த வாட்சில் அவ்வளோ அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த வாட்சில் என்னென்ன சாஃப்ட்வேர் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட், சிரி சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த வாட்சில் நம்மளுக்கு கால்குலேட்டர் ஆப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைன் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபோன் ரிங் ஆகும், உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் டைமர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, அண்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே உங்கள் ஃபோனில் வந்த மெசேஜஸ் எல்லாமே இதில் காட்டும். அண்ட் இது இல்லாமல் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. லைவாக நம்மளுக்கு வெதர் எல்லாமே அடிக்கடி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. மியூசிக்ங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு இதில் இருக்குது. பட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வாட்சில் லோட் பண்ணி மியூசிக் எதுவும் கேட்க முடியாது. உங்கள் ஃபோனில் நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதை ஜஸ்ட் இந்த வாட்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் செட்டிங்ஸுக்குள்ளே நீங்கள் வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி ஆப்பிள் வாட்சில் இருக்கிற மாதிரி இந்த வாட்சில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த கேஸில் பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் இந்த வாட்சை வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆப்போட கனெக்டிவிட்டி அப்படின்னு போயிட்டோம்னா ஒரு வாட்சுக்கு ஆப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாட்சோட ஆப் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த வாட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் கிளவுட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த வாட்சை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜில் வர விஷயம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வரும். அதாவது எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வாட்சுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர், அதாவது ஒரு ரிமைண்டர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 1 hour செட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி ஹவர் உங்களுக்கு வாட்ச் வந்து ரிமைண்ட் பண்ணணும் நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத. அண்ட் இது இல்லாமல் ரைஸ் டு வேக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த செகண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா வாட்ச் ஃபேஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் நம்மளுக்கு செகண்ட் பேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்புக்குள்ளே ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே இருக்கு. இது இல்லாமல் இந்த ஆப்பில் என்ன ஒரு கூல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வால்பேப்பரை நீங்கள் வேணா செட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபேஸை வேணுனாலும் இதில் வந்து வாட்ச் ஃபேஸாக நீங்கள் வச்சுக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா வாட்சில் உங்களோட ஃபோட்டோ வந்து வால்பேப்பராக வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த ஆப்பில் பண்ணிக்க முடியும். சூப்பரான ஃபீச்சர். ஸோ ஓவரால் ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு மினிமலாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக மினிமலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வாட்சுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் பொதுவாக நம்ம வாட்ச் இந்த ஆப்பை திறக்கிறதுக்கு, இந்த வாட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்சுக்கு ஈஸியாக கிடைக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. டச்செல்லாம் நம்ம டச் பண்ண உடனே அந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ யூஐயும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும், மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர்லாம் வரும். அந்த மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வாட்சோட டவுன் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன் யூசர்ஸுக்கு 2 டவுன் சைடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட்டில் சிரி வந்து ஒர்க் ஆகலை, கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஐஃபோனில் உங்களுக்கு சிரி வந்து இல்லை ஒர்க் ஆகலை, சப்போர்ட் பண்ணும் பட் ஒர்க் ஆகலை. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் கொடுத்து அது சரி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு பக்ஸ் எதுவும் நான் பெருசாக இல்லை ஃபேஸ் பண்ணல, அந்த ஒரு பிரச்சனை தான், அதாவது சிரி ஒர்க் ஆகலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காலிங் ஃபீச்சர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஐஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த காலிங் ஃபீச்சர் உங்களுக்கு வராது. அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். பட் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்சை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பிரைஸுக்கு நீங்கள் ஒரு வாட்ச் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வேறு எந்த வாட்சுக்கும் போயிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு ஒரு ஃபீச்சர் ருப்பி கொடுத்துருக்காங்க. மெயினாக AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு 2500 கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாட்சோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 rupees வருது இந்த வாட்சோட பிரைஸ். பட் இதுலேயே உங்களுக்கு கலர் ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் 2500 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் 2500க்கு இந்த வாட்சை வாங்குறீங்கன்னா அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஒரு சூப்பரான வாட்ச், வேல்யூ ஃபார் மணி உண்மையிலே சொல்ல போனால். அண்ட் இந்த வாட்சை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.